இதில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், நூற்றுக்கு அதிபதி அது சொல்லக்கூடியது, அவர் வந்து தலையில் கை வைக்கணும், எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லலை. நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், நின்ன இடத்துலேருந்து ஒரு வார்த்தை சொன்னால் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அவ்வளவு விசுவாசம் ஏசப்பாவுடைய வார்த்தை மேலே. அந்த வார்த்தை தான் இன்றைக்கி நமக்கு ஒவ்வொரு நாளும் ஊழியத்தில் வேத தியானம் மூலமும் சரி, ஆராதனை மூலமும் சரி, அந்த வார்த்தைகள் தான் நம்மளை நோக்கி கடந்து வருது. அந்த வார்த்தைகளை நாம் அப்படியே விசுவாசிக்கும் போது, எப்படி நூற்றுக்கு அதிபதி அந்த ஏசப்பா அந்த வார்த்தையை சொன்னாங்களோ, நீ விசுவசித்தபடியே ஆக கடவுதுன்னு சொன்னாங்களோ, அதே வார்த்தையை தான் இன்றைக்கி ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. நீ எதை உன்னுடைய விண்ணப்பத்தில் வைக்கிறியோ, எதை கேட்குறியோ, நீ என்ன விசுவாசிக்கிறியோ அது உனக்கு அப்படியே ஆகும்னு. ஆனால் நம்ம சில நேரங்களில் நம்மளுடைய சிச்சுவேஷனை பொறுத்து நம்மளால் அதை நம்ப முடியறதில்ல. ஆனால் அப்படி இருக்கிறது நம்ம வந்து முன்னாடி ஆரம்ப ஸ்டேஜில் அப்படி இருப்போம். ஆனால் நம்ம அவருடைய வார்த்தைகளை கேட்டு இயேசுவை பற்றின அறிவில் வளர 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 அவருடைய வார்த்தையை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வோம்.